ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல ஜெயத்ரதன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருதராஷ்டருக்கு 100 மகன்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடவே ஒரு மகளும் இருக்கா. அந்த மகளோட பேரு துஷலா. துஷலாவோட கணவர் தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் சிந்து நாட்டோட அரசன். மகாபாரத போர்ல 13வது நாள் யுத்தத்துல ஜெயத்ரதனோட துணையோட தான் அதர்மத்தால அபிமன்யுவை வீழ்த்தினாங்க. அபிமன்யு அர்ஜுனனோட மகன். அர்ஜுனன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதர்மத்தால ஜெயத்ரதனோட துணையோட தான் இதை செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி நான் ஜெயத்ரதனை கொல்லுவேன். ஒருவேளை சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னால ஜெயத்ரதனை கொல்ல முடியல அப்படின்னா அப்பவே நெருப்பை மூட்டி அதுல நான் இறங்கிடுவேன் அப்படின்னு சபதம் செய்யறாரு. இந்த விஷயம் துரியோதனனோட காதுக்கு எட்டின உடனே துரியோதனன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன் அப்படின்னா ஜெயத்ரதனை அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அர்ஜுனன் கிட்ட சிக்காம மறைச்சு வச்சிட்டோம்னா அர்ஜுனன் நிச்சயமா நெருப்புல இறங்கிடுவான் அப்படின்னு நினைச்சாரு. உடனே துரியோதனன் ஜெயத்ரதன் கிட்ட, நீ நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த பூமிக்கு அடியில பாதாளத்திலேயே இரு, சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு உனக்கு நான் சொல்லி அனுப்புறேன், அதுக்கப்புறம் தான் நீ வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் யுத்தத்துல சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அர்ஜுனனால ஜெயத்ரதனை கொல்ல முடியல. அதனால நெருப்பை மூட்டி இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. துரியோதனன் சொல்லி அனுப்பி ஜெயத்ரதனும் யுத்த களத்துக்கு வந்தாச்சு. ஜெயத்ரதனை யுத்த களத்துல பார்த்த உடனே கிருஷ்ணர் தன்னோட சக்கராயுதத்தை வச்சு சூரியனை மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி இப்ப தன்னோட சக்கராயுதத்தை திரும்ப எடுக்கிறாரு. சக்கராயுதம் திரும்ப எடுத்த உடனே சூரியன் பளிச்சுன்னு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, சூரியன் இன்னும் அஸ்தமனம் ஆகல, இதோ பார் ஜெயத்ரதன், உடனே உன்னோட அஸ்திரத்தை செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் அஸ்திரத்தை எடுத்து செலுத்தும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஜெயத்ரதனுக்கு ஒரு வரம் இருக்கு. யாரோட கையால ஜெயத்ரதனோட தலை தரையில படுதோ அவர் அந்த நொடியிலேயே பஸ்மமாயிடுவாரு அப்படின்ற வரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன், எனக்கு அது தெரியும் கிருஷ்ணா, என்னோட அஸ்திரம் என்ன தெரியுமா செய்ய போகுது, ஜெயத்ரதனோட தலையை வெட்டி அப்படியே நேரா அவங்க அப்பா மடியில தான் போய் விழப்போகுது, அவங்க அப்பா கையால தான் அந்த தலை தரையில விழப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் சொன்ன மாதிரியே அஸ்திரம் போய் ஜெயத்ரதனோட தலையை வெட்டி அது நேரா ஜெயத்ரதனோட அப்பா மடியில விழுது. அவங்க அப்பா, என்ன இது திடீர்னு தொடையில தலை விழுதே அப்படின்னு எந்திரிக்கும் போது அவரோட தொடையிலிருந்து தலை கீழே விழுந்து அந்த நொடியிலேயே அவங்க அப்பா பஸ்மமாகிறாரு. இன்னும் நீங்க ஜெயத்ரதனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஜெயத்ரதன் அதர்மம் பக்கம் நின்னு போரிட்டதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல ஜெயத்ரதனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.